வணக்கம். இமக சத்திரர்கள் பேரவை மாநில தலைவர் மலைக்கோட்டை தர்மா. இந்த ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசப் விஜய் இந்த தமிழகத்தில் பயணம் செய்கிறதுக்கு மக்கள் சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸு போகிறேன்றாங்க. அதே போல தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த இந்துத்துவ அமைப்பாளர்களுக்கும் இந்துத்துவ பொறுப்பாளருக்கும் பிஜேபி அண்டு பொறுப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட தடை ரூல்ஸு. அதில் எத்தனையோ கைதுகள் எதுவும் நடக்குது. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏப்பா நீங்கள்லாம் விநாயகர் பெருமானை விநாயகரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, விநாயகருக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமானை பற்றி அவருக்கு என்ன தெரியும், எதுக்காண்டி வைக்கிறோம் எதுக்காண்டி போகிறோம் தெரியுமா? இந்த விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்த விநாயகர் சதுர்த்தி பாலகங்க திலகர் முதல் அகிம்ச வழியில் போராடிய பாலகங்க திலகர் அவருடைய தலைமையில் அவர் வீட்டுக்குள்ளே இருந்ததை எடுத்து வீதியில் வச்சு சுதந்திரத்துக்காக பல்வேறு போராட்டங்களை பண்ணி அதற்கு அகிம்ச வழியில் போராடி லத்தி சார்ஜ் பட்டு சிறை சென்று அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்துக்கு முக்கிய பங்கு வகுத்தது இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோன்றான். நைட்டுது என்ன சுதந்திரம்? காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வாங்கப்பட்ட சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம். பாகிஸ்தானுக்கு கூட பகலில் கிடச்சிருச்சு, இலங்கைக்கு பகலில் கிடச்சிருச்சு, நம்ம தொப்புள் கொடி ஒரு இலங்கைக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் நைட்டு 12 மணிக்கு மேலே கிடச்சிருக்கு. எப்படி காட்டுச்சு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை உயிரோடவோ பிணமாகவோ ஒப்படைக்கணும் காட்டி கொடுக்கப்பட்டு கூட்டி கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது சுதந்திரம். சரிப்பா, இந்த சுதந்திரத்துக்கு இந்தியாவில் உண்மையான தேசிய கொடி அறிவிச்சாங்களா? கிடையாது. உண்மையான தேசிய கீதம் அறிவிச்சாங்களா? கிடையாது. அதான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்வார், பாதி சுதந்திரம் தான் வாங்கியிருக்கோம், மீதி சுதந்திரம் வாங்கணும்னா. அந்த மீதி சுதந்திரம் வாங்குறது தான் இந்த விநாயகரை வைத்து இந்த தமிழின இளைஞர்களையும் இந்திய இளைஞர்கள் ஒன்று திரட்டி மிக போராட்டம் நடத்தி அதில் மீதி சுதந்திரம் வாங்குறதுக்கு தான் இந்த போராட்டமே. அந்த போராட்டத்தில் அந்த இதில் பார்க்கும்போது இப்போ தமிழகத்துலங்கிறப்ப ஜாதி பிரிவினைகள். அப்போ ஜாதி பிரிவினை என்ன ஜாதி பிரிவினை? எப்பா இவன் பல்லரு, இவன் தேவரு, இவன் நாடாரு, இவன் கோணாரு, இவன் வன்னியரு, இவன் ஒட்டரு அப்படின்னு சொல்றது இந்த ஜாதி பிரிவுகளை வச்சு நம்மளை ஜாதியா வச்சு ஜாதியா நம்மளை பிரிச்சிடுறாங்க என்னத்தை பண்ணாலும். ஆனால் இவர் கருணாநிதி சொல்லிருக்காரு, சமத்துவபுரம் அப்படின்னு கூட கட்டினாரு. சமத்துவபுரத்துல என்ன கட்டினாரு? அதுவா சமத்துவபுரம்? இந்த விநாயகர் பெருமாள் இந்து பல்லர், இந்து பறையர், இந்து சக்கிலியர், இந்து வன்னியர், இந்து ஒட்டர், இந்து கோணார் இவர்களை ஒன்று திரட்டி இதுதான்டா நாங்கள் இது ஒன்று திரட்டி விநாயகர் வைத்து சிலை வைத்து 5ஆம் நாள் 10ஆம் நாள் ஊர்வலத்தை முடித்து இதுதான் நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்த இருக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி. இப்படிப்பட்ட இந்துத்துவ தலைவர்கள் தான். இதனால தான் பல்வேறு இந்துத்துவ கலாச்சாரமும் தமிழன் கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி நாங்கள் நடத்துகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தினால எதுவும் கிடைக்கல. கவர்மெண்ட் எவ்வளோயோ அதில் போய் பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்களை போய் கூட்டிகிட்டு வந்தார வாழ வைக்கும் நாடு. இந்த விநாயகர் சிலை செய்கிறவனை 3 அடிக்கு மேலே செய்யாது, 5 அடிக்கு செய்யாமன்னு சொல்லி காவல்துறையை திராவிட மாடல் காவல்துறையை வச்சு மிரட்டி அந்த இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இது மாதிரி பல்வலுக்கு இதுதான் ஒரு விஷயம். அதே போல் இதில் ஜாதி பாடல்கள் கூடாதுன்ற ஜாதி பாட்டுலாம் எங்க பாட்டு? பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா எங்க பாட்டு? ஒண்டி வீரன் எங்க பாட்டு? சுந்தரலிங்கம் எங்க பாட்டு? தீரன் சின்னமலை எங்க பாட்டு? தேசிய தலைவர் எல்லாம் நீங்கள் ஜாதி தலைவராக ஆக்கியது இந்த திராவிட மாட கைக்கூலிகள், கம்யூனிஸ்டவாதிகள், நக்சலைட்டுவாதிகள், சித்தாந்தவாதிகள் இவங்க தான் இந்த தலைவரெல்லாம் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் நாங்கள் பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழகத்துக்கு வந்தார். இந்துத்துவத்தை பற்றி பேசினார். ரைட்டு தான், நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த இந்துத்துவத்தை பற்றி பேசும்போது அவர் ஏற்றுவோர் லீடர்ஸ் அவர் வரார். அப்படி வரும்போது அவர் தமிழ்நாட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். அடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நடிகர் சந்தானம் அவர்கள் திரைப்படத்தில் டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தில் இந்த ஒரு பாட்டு, பாப்கான் காசு கோவிந்தா பார்க்கிங் காசு கோவிந்தா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு இதுக்கு என்ன இந்த பாட்டு இதுக்கு பாட்டுக்காண்டி ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்தவங்க
அவங்க வந்து புகார் மனு கொடுக்குறாங்க. நாங்கள் பவன் கல்யாணுக்கு தமிழகத்தில் வந்தால் ஈமாக்கா சத்திரர்கள் பேரவை சார்பாக கருப்பு கொடி காட்டுவோம். அப்போ ஏன் காட்டுவோம் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன புகார் மனு கொடுக்குறாங்க? இந்த பாட்டை வந்து தமிழக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட நீங்கள் தடை பண்ணு சொல்லி கொடுத்துருக்கீங்க, படத்தை கூட தடை பண்ணி வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன தடை பண்ணலைன்னா தமிழர்கள் யாரும் இந்த திருப்பதிக்கு வந்தால் நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ வந்து நீ தெலுங்குன்னு சொல்லி காட்டினா நான் தமிழன் நான் காட்ட மாட்டேனா? அதனால் பவன் கல்யாணம் வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று தெரிவித்தோம். அப்படியே இருந்தாலும் எத்தனையோ பாட்டு தமிழ்நாட்டில் ஓடி இருக்குல்ல, சென்னையில் பொது பொண்ணு கோவிந்தா கோவிந்தா, சென்னையில் பொது பொண்ணு அப்படின்னு, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, பசங்க காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ அந்த கமலாசன் படத்தில் வந்தால் கோபாலானே ஆக முத்தம் தந்தன், இப்படிப்பட்ட பாட்டு இப்படியெல்லாம் இவங்களையும் சொல்லிருக்கும் போது இந்த பாட்டு மட்டும் எதுக்கு? அதனால வந்து நாங்கள் வந்து தமிழர்களை எதிர்த்தால், நீ இந்துத்துவாதியாக இருந்தாலும் தமிழர்களை எதிர்த்தால் தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுக்கறது நாங்கள் தான். அதனால தான் நாங்கள் வந்து பவன் கல்யாணம் வந்தால் தமிழகத்தில் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஐயா, தமிழகத்தின் துணை ஜனாதிபதி அவருக்கே நீங்கள் தமிழ் எம்பிக்கு எத்தனை எம்பிக்கு வந்து நீங்கள் அவருக்கு வாக்களிச்சிங்க? தமிழனுக்கு தமிழனே ஆதரவு இல்லையே, அப்புறம் தலை குனிஞ்சு போச்சா? அப்போ இதில் எப்படி நீங்கள் தமிழர்களே என்னை கடலில் போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன் என்று உங்கள் ஐயா சொன்னாரே, இதுதான் தமிழனை காப்பாற்றுறது விஷயமா? அதுக்கப்புறம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு, நீங்கள் என்ன தமிழகத்தில் தலைக்குனியில் ஜாபர் சாதிக்கு ஹெராயின் பவுட்ரு, இது ஒரு ஆம்ஸ்டாங் படுகொலை, இது யாரு? அதுக்கப்புறம் பாருங்க லாக்அப் டெத்து காவல்துறை. அதுக்கப்புறம் பாருங்க இதுல வந்து பெண்களுக்கு இதுல வந்து தாயுமானவர் திட்டம் கொடுத்துறீங்க, நல்ல திட்டம் தான், வரவேற்கிறேன். இந்த தாயுமானவர் திட்டங்கிறது வந்து மக்கள் யாரும் போய் ரேஷன் அரிசியில வாங்குறது இல்லை. அந்த ரேஷன் அரிசியை அவன் வந்து வெளியில வித்து உங்களுடைய திராவிட தொண்டர்கள், செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் தான் இதை செய்யறாங்க. ரேஷன் அரிசி கடத்துறாங்க, கடத்தி இலவசமாக கொடுக்குற அரிசியை அது பாலிஷ் பண்ணி 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்கிறான். இதுதான் உங்க தாயுமானவர் திட்டம். ஆனா தாயுமானவர்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? யார் இந்த தாயுமானவர்? உங்களுடைய தகப்பனார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் லாஸ்ட் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கருப்பு துண்டை மஞ்சள் துண்டாக மாற்றினாரே, யாருனால்? லாஸ்ட் ஒரு அந்த கலைஞர் டிவியில் ராமானுஜர் என்ற காவியத்தை எழுதி மறைந்தாரு, அது அவர் தான் அந்த தாயுமானவர். இப்போ நீங்கள் தாயுமானவர் திட்டம் கொண்டு வந்துறீங்க. அதே போல் இன்னைக்கு அன்புக்கரங்களும் ஒரு திட்டம் அறிவிச்சிருங்க, நல்ல திட்டம் தான், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த திட்டத்தில் வந்து அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நாங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, ஒரு குழப்பமாக இருந்துச்சு, ஒரு 2000 ரூபா கொடுக்கன்றீங்க. இந்த 2000 ரூபா வச்சு உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைக்கு ஒரு ஜட்டி வாங்கினாலே 5000 ரூபா வரும். இப்போ எப்படி 2000 ரூபா வச்சு என்ன அவங்க செய்ய முடியும்? உங்கள் பேர குழந்தைகிட்ட கொடுங்க, உங்கள் பேர குழந்தைகிட்ட கொடுத்துட்டு ஒரு 2000 ரூபா கொடுங்க. 2000 ரூபா கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க பாருங்க. அப்போ ஒரு தமிழின பிள்ளை நீங்கள் கொடுக்க திட்டம் நல்ல திட்டம் தான். ஆனால் திட்டத்தில் ஒரு 5000மோ ஒரு 10000மோ கொடுத்தா அந்த பிள்ளைய வந்து கல்வி செயலுக்கும் தன்னுடைய விஷயத்துக்கும் பயன்படுத்திக்குவாங்க. அதனால் அந்த திட்டத்தை வந்து ஒரு 5000மாக 10000மாக நீங்கள் மாற்றி தர வேண்டும் மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம், பெண்களுக்கு எல்லாமே ஏகப்பட்ட பெண்களுக்கு சட்டங்கள் இருக்கு. பெண்களில் வந்து நல்லா தெரிஞ்சுக்க, ஆண்கள் வந்து ஒரு மனைவிட்ட வந்து எப்பா எனக்கு சாப்பாடு போடு சோறாக்கலையா அப்படின்னு கேட்பான். அதே போல் வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தியான்னு கேட்பான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பாவுக்கு மாமனார் மாமியார் இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டியான்னு கேட்பான், இல்லை துணிமணி துவைச்சு கொடுத்தியான்னு கேட்பான். இதை அந்த பெண் இஷ்டப்பட்டு செஞ்சாதான் அந்த இஷ்டப்பட்டு செய்யலைன்னா காவல்துறையில் போய் வன்கொடுமை
வன்கொடுமைன்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். என்னை கொடுமைப்படுத்துறான், குடியாரன் கொடுமைப்படுத்தி இதை கேட்குறேன் இதை கேட்குறேன். காவல்துறையிட்ட போய் கேட்டோம்னா, என்னங்க எங்கள் அம்மா அப்பா கூட சோறு போட்டுறாங்க, பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் அவங்க பக்கம் இருக்கு. இன்னைக்கு பெண்களை இப்படி பார்த்தாலே, இந்த ஜோசப் விஜய் சொன்னார் பெண்களுக்கு நாங்களும் ஏற்றுக்கிறோம், பெண்களுக்கு நாங்களே ஏற்றுக்கிறோம், பெண்ணை அப்படி பார்த்தாலே ஈவி சீட்டிங்க. இப்படி சட்டங்கள் பயங்கரமாக இருக்கு. ஆனால் இந்த சட்டத்தை எத்தனையோ பெண்கள் தவறாக பயன்படுத்தி அந்த குடும்பத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போகணும், அவமானத்தை தோணும். இதனால எத்தனை கணவன்மார்கள் மாமனார்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? கோர்ட்டு கேஸு டைவர்ஸு 6 மாதம். அதனால் இந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் மறுபரிசீலனை செய்து தமிழன் கலாச்சாரத்தையும் தமிழனுடைய குடும்ப வாழ்வாதாரத்தையும் கௌரவத்தையும் இது நீங்கள் காப்பாற்றுறதுக்காண்டி சட்டத்தை நீங்கள் நடைமுறை மாற்றி அமைக்கணும்னு இது மாதிரி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.